என்ன சார் இது? சார் கத்தியால வெட்ட மாதிரி இருக்கு. ஆமா டாக்டர், கத்தியில தான் அடிபட்டு இருக்கு. பிளட் வேற நிறைய போயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க டாக்டர். சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துருவாங்க. ஓகே டாக்டர். குயிக் ஃபாஸ்ட். சார், வெட்டு ரொம்ப ஆழமா பட்டிருக்கு சார். காய ரொம்ப பெருசா இருக்கு சார். இந்தாங்க டாக்டர். சார் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சார். இந்த இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும் சார். சிஸ்டர், டாக்டர் கிரீம் எடுங்க. ஓகே டாக்டர். தன்னை நம்பி வந்தவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவரோட உயிரையும் கொடுத்து காப்பாத்துறது முக்கியமான குவாலிட்டி. கையில ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால ரொம்ப சைன் பண்ணக்கூடாது. ஈவன் நீங்க ஸ்பூனை கூட தொடக்கூடாது. ஓகே மேடம், நீங்க கூடவே இருந்த ஹஸ்பண்ட பாத்துக்கங்க மேடம். இவர் டாக்டராவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை இவரால பண்ண முடியாது. அதனால இவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. நான் கொடுக்கிற மெடிசனை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. 1 வீக் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. என்னாச்சு? ஆன் த வேல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா. வீட்டுக்கு வர்ற வழியில சில பேர் சுடர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அதான் அவங்கள அடிக்கும் போது அந்த சண்டையில என் கையில கத்தி பட்டுருச்சு. ஐயோ, என்னப்பா சொல்ற? கல்யாணம் முடிஞ்சு புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும் வெளியே போயிருக்கீங்களேன்னு சந்தோஷப்பட்டேனேப்பா. இப்ப இந்த நிலைமையில வந்திருக்கியப்பா. உன் கைய பாக்கும்போது என் மனசு தாங்கவே மாட்டேங்குதப்பா. அம்மா அம்மா அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கத்தி என் கையில லேசா கிழிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஐயோ, ப்ளீஸ்மா, நீங்க இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கம்மா. இது சீக்கிரம் ஆறிடும். அம்மா, உங்க ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். என்ன நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அப்புறம் உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். என்ன இருந்தாலும் எனக்கு எப்பவுமே உங்க ஹெல்த் தான் முக்கியம். ஆமாமா, அவருக்கு லேசா தான் அடிபட்டிருக்கு. 1 வாரத்துல சரியாயிடும்னு டாக்டரே சொல்லிருக்காரு. கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்காங்க, எப்படி 1 வாரத்துல சரியாகும்? மனோ, ஐம் டாக்டர், நானே சொல்றேன். இது ஒரு சின்ன காயம்தான். 1 வீக்ல கண்டிப்பா சரியாயிடும். நீ அதை பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணாத. ப்ளீஸ். இல்ல எழில், நான் ஆல்ரெடி அப்பாவை நினைச்சு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கேன். இப்ப உன் கையில இவ்ளோ பெரிய கட்டை பார்த்ததும் நான் நிஜமாவே ரொம்ப பயந்துட்டேன். மனோ, எனக்கு சீக்கிரமே சரியாயிடும். சரி வா, நான் உன்னை மேல ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். மனோ, அதான் அவன் வைஃப் கூடவே இருக்கல்லம்மா. இப்ப ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவனை கூட்டிட்டு போய் அவதான் கூட்டிட்டு வந்திருக்கா. சுடரே எழில பாத்துப்பாமா. நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. சுடர், நீ எழில கூட்டிட்டு போமா.
ஆ